ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட் ஒரு அரசியல் நிகழ்ச்சியை கவர் பண்ண போனால் எப்படி அதை கவர் பண்ணும்? நீங்கள் ஒரு படம் எடுக்க போனீங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரு யார் ஒன்று சப்ஜெக்ட்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. சப்ஜெக்ட் பண்ண பிறகு அந்த என்வாரன்மெண்ட் பண்ணுங்க, அந்த என்ன சுச்சுவேஷன்ல அங்கே நிற்குது. செகண்ட் வந்து நீங்கள் என்ன பார்க்கணுன்னா அது அந்த கதையை சொல்ல போகுது. அதுதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கதை தான். இந்த கதையும் என்வாரன்மெண்ட்டும் இந்த சுச்சுவேஷனும் அதோடைய அந்த மெயின் கேரக்டருடைய பர்சனாலிட்டியை சேர்த்து எடுத்தீங்கன்னா அது ஒரு சரித்திர படமாக மாறிடும். இல்லைன்னா வெறும் ஒரு ஒரு படமாக இருக்கும். அந்த ஒரு படம் வந்து முக்கியமாகவே இருக்காது. ஒரு படம் வந்து ஒரு தமிழ்நாடுடைய நிகழ்கார அரசியலே பேசினா இந்த படத்தை பாருங்க. இதில் அம்மா இருக்காங்க, சின்னம்மா இருக்காங்க, அவங்களுடைய பொசிஷன் பாருங்க, வேனில் உட்காந்துருக்காங்க, கீழே வந்து அமைச்சர்கள்லாம் நடந்து போயின்னு இருக்காங்க. இது வந்து அந்த காலத்து அரசியலே சொல்லும். அம்மா காலத்துல வந்து அமைச்சர்கள்லாம் எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு. காலம் மாறி போச்சு. உங்களுக்கு வந்து விவேக்குடைய ஞாபகம் இருக்கா? அந்த டைலாக் எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேன். இது ரிவர்ஸ், உல்டாவா போவோம். இப்படி இருந்தவங்க எல்லாம் இப்படி ஆயிட்டாங்க. இது ஒரு சரித்திரத்திலே சொல்லுது. இப்போ நீங்க இந்த படத்தை பார்த்த உடனே சொல்லிடலாம், தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுடைய காலத்துல வந்து நம்ம நாட்டு அரசியல் எப்படி இருந்தது, அம்மாவுடைய பொசிஷன், அந்த அந்த ஆளுமை, அந்த பவர், அதுக்கப்புறம் சசிகலா அம்மா எப்படி அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த காலத்து அமைச்சர்கள்லாம் வந்து அம்மா முன்னாடி எப்படி எப்படி நடந்து போவாங்க.